மாவட்டம் மேச்சேரியில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் காவிரி கல்வி நிறுவனம் இணைந்து நடத்திய வெற்றி கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒரு 9,000 10 லட்சம் பேர் +2 எழுதுறீங்கன்னா அதில் உயர்கல்வி போகிறவங்க போன வருஷம் வரைக்குமே ஒரு 4,60,000 பேர் தான் ஆயிட்டுருக்காங்க. 4 லட்சத்தில் இருந்துச்சு, அப்படியே கொஞ்சமாக கூடி 470 வரைக்கும் வந்திருக்கு. எல்லா உயர்கல்வியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த +2வோட நிற்கிறவங்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55% இருக்குது. ஏன் அந்த நிலையோடு நின்னீங்கன்னா வாழ்வில் ஒரு ஒரு அது அந்த இடைப்பட்ட இடத்துல நின்றுட்டா மறுபடியும் தொடர முடியாது அந்த படிப்பை. அதற்காக ஒரு பொதுநலன் கண்ணோட்டத்தோட ஒரு நியூஸ் சேனல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்காங்க. அதனால் இந்த நிகழ்வு மூலியமாக உங்களுக்கு படிப்பதற்கு நிறைய அரசு வழங்குகிற நிறையா ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது இல்லாமல் எங்கள் கல்லூரியிலேயே இன்ஜினியரிங்க்கு, பாலிடெக்னிக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே மெரிட்டோரி ஸ்காலர்ஷிப் இருக்குது. இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த 55% ஒரு 5 லட்சம் மாணவர்களில் நீங்கள் யாரும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல குறிப்பிட்றோம். கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் மாணவர் படிக்கிறாங்க, ஒரு 5 லட்சம் மாணவர் உயர்கல்வி போகல அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இதை சொல்கிறோம். மேலும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கு இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைவருமே அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். அரசு பள்ளியில் படித்ததனால்தான் நாங்கள்லாம் இன்று இந்த இடத்துல உட்காந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். நாளைக்கு நீங்களும் ஒரு வாழ்வில் நல்ல நிலையை அடைந்து இதே இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறோம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி பெரியப்பட்டியிலேருந்து வரேன். என் பேர் சார்லதா. ஒரு படிப்பில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்டா அப்படி படித்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் சார் பேசுகிறதுலேருந்து ஓகே, நம்ம படித்த ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இப்படி பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி எங்களுக்காக கூப்பிட்டு எவ்வளோ காசு செலவு பண்ணி எங்களுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தாங்க, நிறைய சொன்னாங்க, கல்வி நமக்கு எவ்வளோ முக்கியம்னு சொன்னாங்க. இந்த ஈவெண்ட் மூலிமா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு. இன்னும் 30 days தான் இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்றத நல்லா ஞாபகப்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரோட ஸ்பீச்சும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது எங்களை. ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு என்று வேண்டும். அப்துல் கலாம் நிறைய மீட்டிங்க்கு இந்த மாதிரி மாணவர்கள்கிட்ட எல்லாம் பேசுவார். போகும்போது அவர்கிட்ட ஒரு மாணவன் கேட்டார், இவ்வளோ ஒரு மாணவன் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ உயர்வுக்கு வந்திருக்கீங்க, பிரசிடெண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி எல்லாம் இந்த உயர்வுக்கு வந்திருக்கீங்க, இந்த உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் 3 வார்த்தை சொன்னார். ஒரே வார்த்தை தான் 3 தடவை சொன்னார். உழைப்பு 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 அப்படின்ற 3 வார்த்தை தான் சொன்னார். அதே மாதிரி தான் காமராஜர் சொன்னார், கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்டும் அப்படின்னு சொன்னார். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிழுக்கல் ஆகாரன். அறிவு இருந்துச்சுன்னா போதும், உன்னுடைய நல்ல கல்வி நல்ல அறிவு இருந்துச்சுன்னா போதும், உன்னுடைய வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ அமெரிக்காவில் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் யார்? எலான் மஸ்க்னு உங்களுக்கு தெரியும். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர், அந்த டெஸ்லா காரு. அந்த ஆளுனுடைய அந்த எலான் மஸ்கினுடைய ஒரு நாள் சம்பளம் என்ன தெரியுமா? 2,100 கோடி. ஒரு நாள் சம்பளம் அந்த எலான் மஸ்க்கு 2,100 கோடி. ஏன் 2,100 கோடி அப்படின்னா அதுக்கு காரணம் என்னது? அறிவாற்றல். அந்த மூளை தான். ராக்கெட்டை அனுப்புகிறாப்படி, அந்த ராக்கெட்டை திருப்பியும் கொண்டாந்து ஸ்டாண்டில் உட்கார வைக்கிறாப்படி. நம்மளால் முடியல. அதுக்கு காரணம் என்ன? அவங்ககிட்ட இருக்கிற அறிவாற்றல் நம்மக்கிட்ட இல்லாத காரணம் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. நீ நல்ல கடமையை செஞ்சினா உனக்கு கண்டிப்பாக வெற்றி. கடமைக்கு செஞ்சினா ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ செஞ்சினா அதெல்லாம் முடியாது. அதை மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரியப்பட்டியிலேருந்து வரேன்.
நான் காலேஜ் வரக்குள்ள சரி சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலான்னு வந்த ஆனால் சாருங்க எல்லாம் கொடுத்த ஸ்பீச் வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருந்தது. ஏன்னா எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தனால தான் இந்த மோட்டிவேஷன் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். இந்த ப்ரோக்ராம்க்கு வந்த அப்புறம் தான் நம்ம பேரண்ட்ஸ்க்காக நம்ம படிக்கணும், நம்ம வாழ்க்கைக்காக படிக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை தூண்டுச்சு. நான் எங்கள் அம்மாவை ரொம்ப எடுத்து பேசுவேன். அந்த சார் கொடுத்த ஸ்பீச்லேருந்தே எங்கள் அம்மா அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேறணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது நம்ம அம்மா அப்பா தான். நீங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், 2 பெரியவங்க சந்திச்சுட்டாங்க. முதல்ல கேட்குற கேள்வி நம்ம பையன் என்ன படிக்கிறான், தம்பி பொண்ணு என்ன படிக்கிறான்ற கேள்வி தான் முதல்ல கேட்பாங்க. பார்த்த உடனே நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு யாரும் கேட்குறது இல்லை. எல்லாருக்குமே தெரியும், யாரை முதல்ல பார்த்தாலும் உங்கள் பையன் என்ன படிக்கிறான், பொண்ணு என்ன படிக்கிறாங்கிறது. ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, படிப்புங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்தை கொடுக்குது. அதற்கு மட்டும் இல்லாமல் நிறைய அறிவை கொடுக்கிறது. படிப்புங்கிறது வந்து வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் அல்ல. படிப்புங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கை அந்தஸ்தை கொடுக்குது, அறிவை கொடுக்கிறது, நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ், அதாவது வந்து மற்றவங்களுடைய உரையாடுவதற்காக சரளமாக பேசுவதற்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். ஏன்னா மற்றவங்களோட சரிசமமாக பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நம்ம படிப்பு கொடுக்குது. ஹையர் எஜுகேஷன் ஒரு டிகிரி அவசியம். எந்த டிகிரி படித்தாலும் நன்றாக படிக்க வேண்டும். படிப்பு என்பது வாழ்க்கையில் ஒரு முறை படிப்பது. ஸோ இந்த அடிச்சுட்டு இன்னொரு படி படிச்சுக்கலான்னு இல்லை. படிப்புங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை படிப்பது. அதை சிறந்த முறையிலே படிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. பெரிய டாக்டர் ஆகி நிறைய ஃபவுண்டேஷன்லாம் ஆரம்பித்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்றது என்னோட ஆசை. அதுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த நிகழ்ச்சி இருந்துச்சு. இங்கே வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. எப்படி படிக்கணும், எப்படிலாம் படிக்கணும், யாருக்காக நம்ம படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம் அப்படிலாம் நான் நிறைய ஸ்பீச் அருண் சார் கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஸ்கூலில் நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. 90% இங்கே வந்து நிறையா மோட்டிவேட் பண்ணனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நியூஸ் 7 சேனலுக்கும் காவேரி இன்ஸ்டியூஷனுக்கும் தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா இங்கே ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண காவேரி காலேஜுக்கும் நியூஸ் 7 சேனலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே நாங்கள் சும்மா தான் வரோம், சுற்றி பார்க்கறது தான் கூப்பிட்டு வராங்கன்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ்னு. மாணவர்களே, பாராமெடிக்கல் கல்வி என்பது வேலை வாய்ப்புடன் கூடிய கல்வி. இது ஒரு தொழிற்கல்வியாகும். இந்த படிப்புகளை முடித்தவுடன் அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், மருத்துவ கல்லூரிகள் மற்றும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் மற்றும் மருந்து தயாரிக்கின்ற ஆய்வகங்கள் அனைத்திலும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. மேலும் குறுகிய காலத்தில் படித்து விரைவாக வேலை பெறும் வாய்ப்பும் இந்த துறையில் அதிகம் உள்ளது. முக்கியமாக இது மனித உயிரை காக்கும் சேவை சார்ந்த தொழில் என்பதால் சமூகத்தில் மிகுந்த மரியாதையும் கிடைக்கின்றது. அன்பான மாணவர்களே, 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு மருத்துவத்துறையில் தான் சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் மருத்துவராகும் ஒரே பாதை மட்டுமல்ல, பாராமெடிக்கல் கல்வியும் ஒரு சிறந்த பாதுகாப்பான உயரிய பாதையாகும். நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்ற உதவினால் அதைவிட பெரிய சாதனை எதுவும் இல்லை. உங்கள் கைகளில் ஒரு நோயாளிக்கு நம்பிக்கையை வழங்க முடியும் என்றால் அதுதான் உண்மையான வெற்றி. நான் யாருக்கு உண்மையா இருக்கேன்? யாருமே தப்பு செய்ய மாட்டீங்கப்பா, யாருமே தப்பு செய்ய மாட்டீங்க. மனுஷனா பிறக்கிற அத்தனை பேரும் தப்பு செய்வது இயல்பு. தவறு செஞ்சா அது மனுஷன் ஒத்துக்குதான் ஆகணும். தப்பு செய்யறோம் மனுஷன்ப்பா. நான் தப்பு செய்யாம கிடையாது, நானும் தப்பு செஞ்சிருப்பேன். இங்க இருக்கிற அத்தனை பேரும் தப்பு செஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா யார் ஒருவன் தான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டு உடனே அதை நிப்பாட்டி அடுத்த நிமிஷம் வாழ்நாள் முழுக்க அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் நிக்கிறானோ அவன் ஒருவனே ஜெயிச்சவன். அவன் ஒருவனே ஹியூமன் பீயிங், அவன் ஒருவனே மனுஷன். இந்த 30 நாளை கையில எடுத்து முதல்ல மொபைலை நான் தூக்கி போட்டுறேன். மொபைல் வேண்டாம். 2வது ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் வேண்டவே வேண்டாம். பேச்ச முதல்ல குறை, பேசுறத முதல்ல நிப்பாட்டு. பேசுறத நிப்பாட்டினாலே பாதி பிரச்சனை போயிடும். கவனிக்கக்கூடிய சக்தி வந்துச்சுனாலே நீ ஜெயிச்சிட்ட. கவனிக்கக்கூடிய சக்தி வந்தாலே நீ ஜெயிச்சிட்ட.
பேசுறத முதல்ல நிப்பாட்டு. பேசுறத எப்போ நீ குறைக்கிறியோ அப்போ உனக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும். ரைட்டா? படிங்க உட்காந்து. நியூஸ் 7ல ஒரு சார் வந்தாரு. அவர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு முக்கியம்னு புரிய வச்சாரு. இன்னும் இருக்கிறதே ஒரு 30 நாள் தான். அந்த 30 நாள்ல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கறத புரிய வச்சாரு. இந்த ஈவெண்ட் மூலமா நாங்க வந்து லைஃப்ல படிப்பு தான் வந்து ஃபர்ஸ்ட் இது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். பேரண்ட்ஸோட ரோல்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி மூலியமாக எங்களுக்கு புத்துணர்ச்சியும் விவேகத்தையும் அளித்துள்ளது. இதற்கு முதலில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி படிச்சீங்கன்னா நல்லா மார்க் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து நீங்களும் நல்லா படிங்க. உங்கள் ஆசிரியருக்கு நல்ல மதிப்பெண் எடுத்து கொடுங்க. இந்த மாவட்டத்துக்கு நல்ல மார்க்கு நல்ல மதிப்பெண் அப்படின்னு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 12th ஃபியர் எக்ஸாம் ஃபியர் எப்படி நம்ம போக்கணும், அதுக்கான இது என்னென்ன, ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு என்னென்ன இது சொல்லணும், அதெல்லாம் அருண்குமார் சார் வந்து நீட்டாக சொன்னார். இப்போ நான் எங்கள் சார் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தார். அது ரொம்ப யூஸாக இருந்துச்சு. காலேஜ் வந்து அடுத்த வருஷம் காலேஜ் எப்படி சேரணும் அப்படின்னா நல்லா சொல்லி தந்தாங்க. 12th பப்ளிக் இன்னும் 30 நாள் தான் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா அந்த 30 நாளுமே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோட இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் முகிலன். செங்குந்தல் மெட்ரிக் தாரமங்கலம் இந்த ஸ்கூல்லேருந்து வரேன். இப்போ வெற்றி கொடி கட்டி நிகழ்ச்சிக்கு காவேரி காலேஜுக்கு எங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இன்னும் 30 நாளில் தான் பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நர்வஸாக இருந்தோம். அருண் சார் ஸ்பீச்சை கேட்டதுலேருந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. யாருமே பயப்படாமல் 12th பப்ளிக்கு 10th பப்ளிக் யாருமே பயப்படாமல் நல்லபடியாக எழுதுங்க.